கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக உங்களுக்கு அமையும்படியாக கண்ணீர் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வருக வருக என்னும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக
வேதத்தில் உள்ளதான வார்த்தைகளை இந்த நாளையில் நம்ம எதிலெல்லாம் பாவத்தில் இருக்கிறோம், எந்தெந்த பாவத்திலாம் நம்ம விடுதலை பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பாவத்தோடு தான் பிறக்கிறான். நம்முடைய பாவங்களை நீக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்படி என்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனும் உலகத்துல ஜென்ம பாவம் ஒன்று அவனுக்கு உண்டு. அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே ஒரு பாவத்தோடு பிறக்கிறான். கர்ம பாவம் என்று ஒன்று உண்டு, பொருத்தனை பாவம் என்று உண்டு. இந்த 3 பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வந்தது, இந்த 3 பாவங்களும் எப்படி நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையாக நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து ஒரு வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல இந்த பாவத்தை போக்கும்படி நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். அப்போஸ்தலர் 2:38 வாசிப்போம் என்றால், பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன பாவம்? மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனாலே அவன் பாவ மனுஷனாக காண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ மனுஷனாய் ஆண்டவராய் இயேசு தெரிந்து கொண்டு அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி விரும்புகிறார். முதலாவது பாவம் ஜென்ம பாவம். மனுஷன் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் அவருடைய பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நாம் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே. ஆமென். அல்லேலூயா. சோதோம் கோமாருடைய பாவம் எங்க போய் எட்டிச்சான்? தேவ சந்நிதிக்கு போய்விட்டது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சோதோம் மக்களுடைய பாவம் என்னிடத்துக்கு வந்து விட்டது. அது என்ன பாவம்? ஜென்ம பாவம். பிறக்கும் போதே ஒரு பாவம். அந்த மக்களுக்கு, சோதோம் மக்களுக்கு பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. ஜென்ம பாவத்தில் இருந்தார்கள். சோதோம் மக்கள் பாவத்தில் இருந்தபடியால் கர்த்தர் சோதோம் முழுவதையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது ஜென்ம பாவத்தோடு இருக்கிறான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உதாரணமாக, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன். அது சின்ன குழந்தையா இருக்கும், 3 வயசு பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளை இடத்துல ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டு அந்த பிள்ளைய இடத்துல இங்கே கேட்பீர்களானா, அந்த பொருளை கொடுக்கும்போது அழுகும். அப்புறம் சொல்லும், இந்த இதை நான் செய்யவில்லை, அந்த பக்கத்தில் இருக்க குழந்தைய காட்டும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த 3 வயசு பிள்ளை கூட ஜென்ம பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சோதோம் மக்களுக்கு அந்த ஜென்ம பாவத்திலிருந்து அவங்களால வெளிவரவே முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் இறங்கி போய் சோதோம் பாவம் என்கிட்ட வந்துருச்சுப்பா, அதை அழிக்க போகிறேன் என்று சொன்னார். 1 நாளாகமம் 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளாக காணப்படுகிறான். மைகா 1 நாளாகமம் 3:2. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். இந்த அப்சலோம் 3ஆம் குமாரன். இவனுக்குள்ள பாவம் ஜென்மத்திலே பிறக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு பாவம் சேர்ந்து வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். ஜென்ம சுபாவம், அதை மாற்ற எவராலும் முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த ஜென்ம பாவத்தை போக்கும்படி நமது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சகோதரர்களை கொலை செய்தான். கர்த்தர் நாமம் 2 சாமுவேல் 13:30. அவர்கள் வழியில் இருக்கும்போது அப்சலோம் ராஜகுமாரரை எல்லாம் அடித்து கொன்று போட்டான், கொலை செய்து விட்டான். அந்த ஜென்மத்திலே அவனுக்கு அப்படி ஒரு பாவம். ஆகவே அந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை.
அந்த பாவம் ஜென்ம பாவத்தை மன்னிக்கும்படி நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுக்கு முன்பாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையில 3 பாவங்கள் உண்டு. முதலாவது பாவம் ஜென்ம பாவம். பிறக்கும் போதே ஒரு பாவம் வருது. அந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை பண்ணுவார்? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கற்பத்திலிருந்து பிறக்கும் போதே ஒரு பாவத்தையோடு பிறக்கிறான் ஒரு மனிதன். இந்த பாவம் எப்படி வந்தது? ஏதேன் தோட்டத்தில் இருந்து இந்த பாவம் உண்டாக்குனது. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின போது அவனை நல்லவனாகவே உண்டாக்கினார். அவனை நல்லவன் என்று கண்டார். அவர் கிரியைகள் எல்லாம் முடித்த உடனே மனுஷனை உண்டாக்கி எல்லாம் நல்லது என்று கண்டார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன கீழ்ப்படியவில்லை? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ இந்த கனியை சாப்பிடாதே என்று சொன்னார். அவனோ ஆண்டோட வார்த்தை கேட்காமல் அந்த கனியை சாப்பிட்டதன் மித்தம் அவனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அதுதான் ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவத்தை ஆண்டவர் போக்கும்படியாக தான் அவர் மனுஷ அவதாரம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்க பாவம் எப்படிப்பட்ட பாவம்? நம்ம குடும்பத்தில் இருக்க பாவம் எப்படிப்பட்ட பாவம்? சொல்வார்கள், உன் தகப்பனார் செய்த பாவமா இருக்கலாம், உன் முன்னோர்கள் செய்த பாவமா இருக்கலாம். அதான் ஜென்ம பாவம். தலைமுறை தலைமுறையாக அந்த பாவம் பிடித்து கொண்டு இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற பாவம் எப்படிப்பட்ட பாவம்? பிறப்பிலேயே வந்த பாவமா? முன்னோர்களால் உண்டான பாவமா? இதுதான் ஜென்ம பாவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 2வது ஒரு பாவம் வருகிறது, கர்ம பாவம். அது எப்படி வந்துச்சு கர்ம பாவம்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமென். இது கர்ம பாவம். முதல்ல ஜென்ம பாவம், அதுக்கு மன்னிப்பே கிடைக்கல. சோதோம் மக்களை ஆண்டவரால் மன்னிக்க முடியவில்லை. அவர் சொல்லிட்டார், சோதோம் மக்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். அது ஜென்மத்திலே அவங்களால மாற்றவே முடியல. அந்த சுபாவத்தை ஆண்டவர் அந்த சோதோம் பட்டணத்தை அழித்து விட்டார். ஆனா இங்க தாவீது செய்த பாவம், இந்த பாவம் தான் கர்ம பாவம். இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்க. மறுபடியும் ஒரு முறை 12:13 வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நான் கர்த்தருக்கு விரோதமா ஒரே மனம் திரும்புகிறான், மனஸ்தாபப்படுகிறான். கர்ம பாவம். உடனே நாத்தான் சொல்லுகிறார், நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஜென்ம பாவத்தில் இருந்தவங்க மடிஞ்சிட்டாங்க. இந்த கர்ம பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை மன்னித்தார். அருமையான இந்த நாளில நம்ம எப்படிப்பட்ட பாவத்தில் நிலைத்து இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் கேட்கிறார், நீ எப்படிப்பட்ட பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்? நீ எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் அவர் மன்னிக்க தயவுறுத்த ஆண்டவர். அவர் உடனே உனக்கு இறங்குவார். நீ அவரிடத்த உன் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அறிக்கையிட்டான், நான் பாவம் செஞ்சிட்டப்பா. ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்தார். சங்கீதம் 25:7 வாசிப்போம்னா தாவீது என்ன சொல்லுகிறார்? இளவயதிலே ஒரு பாவம் வந்து விட்டது. வாசிப்போம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்ல, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்ல வேண்டும். தாவீது சொல்கிறான், நான் 7 வயதில் செய்துட்டப்பா பாவம், தெரியாமல் செய்துட்டப்பா பாவம், அதை மன்னிச்சிருங்கப்பா, அதை நினைச்சிடாதீங்கப்பா. அதை நீங்கள் நினைப்பீங்கன்னா என்னால் நான் நிர்மூலமாகிடுவேன் ஆண்டவரே, நீங்கள் அதை மன்னிங்க என்று சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்ம பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் ஜென்மத்திலே ஒரு பாவம் வருது, அதுக்கு மன்னிப்பு இல்லை. இந்த கர்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. தாவீது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான், என் 7 வயதின் பாவத்தை நினையாது மீறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒரு அகாபரபா தான் யோபு சொல்லுகிறார். யோபு 20:11 அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனுடைய எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. அருமையான இள வயதின் பாவம். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுடைய பாவம் எங்க போய் படுத்துக்கொள்ளும்? அவன் சாகுற வரைக்கும் அவன் எலும்புக்குள்ள போகுது. அது மண்ணுக்கு அவன் போற வரைக்கும் அந்த பாவம் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தை தான் தாவீது சொல்கிறார், என் இளவயதின் பாவத்தை நினைச்சிடாதீங்கப்பா, மன்னிங்க என்று சொல்கிறார். இந்த கர்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொன்னது போல, ஆண்டவரே இந்த பாவம் என் எலும்புல போயிடக்கூடாது. ஆண்டவர், உன் சகோதரனிடத்துல உனக்கு ஒரு குறைவு இருக்குமானால் நீ உடனே அவனிடத்துல போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு அகபரபா நீ அவனிடத்துல கோபப்பட்டுக்கிட்டு உன் சகோதரனுக்கு உன் மேல குறை இருக்குன்னு உனக்கு தெரியுமனா நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நீ காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்ம பாவத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, தெரியாம செய்துட்ட பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி எந்த ஒரு ஆத்துமா அவரை நோக்கி கூப்பிடுதோ அந்த ஆத்துமாவுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த எலும்பிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா சொல்லும் போது, நெகேமியா 13:26 நெகேமியா சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. ஆமென். மறுஜாதியான ஸ்திரீ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ பிள்ளையா இருப்பானா கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலாவது நீ சிந்திக்க வேண்டும். மறுஜாதியான பெண்கள் மொத்தம் நீ பாவத்துக்குள்ளாகி விடாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உனக்குள்ள இந்த கர்ம பாவம் உன்னை பிடித்து விடும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளை, இந்த நாளில நீ சிந்திக்க வேண்டிய நேரம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, இந்த கர்ம பாவத்தை நீ எடுத்து போடுங்க என்று சொல்லி நீ தேவனிடத்துல கேட்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்துல கேட்கிறான். மறுஜென்ம அந்த ஸ்திரீகளால பாவத்துக்குள்ளாகி விட்டான். அவன் ஆண்டவரத்துல போகிறான். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க தயவுபடுத்த தேவனா இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே சாலமோனை கர்த்தர் மன்னித்தார் என்பதுக்கு என்ன என்று சொன்னால் அவனுக்கு பெயரையே மாற்றுகிறார். சாலமோன் என்பதற்கு எய்தியா என்ற அர்த்தத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளைகள் கர்ம பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கர்ம பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தாவீதை போல ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இளவனை தெரியாத செய்த பாவங்களப்பா, இந்த கர்ம பாவம் எனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்த்தில் கேட்பீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களை மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 12:25 வாசிப்போம்டா. 2 சாமுவேல் 12:25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட வரும்போது ஆண்டவர்கிட்ட வருவதற்கு கர்த்தர் அவனை தகுதிப்படுத்த வேண்டும். முதல்ல அவனை மாற்று, அவன் பெயரை மாற்று. உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நீ எப்படி இருக்கிறாய் தேவனுக்கு முன்பாக உன் பெயரை மாற்ற வேண்டும். உன்னை எப்படி அழைக்கிறார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாலமோனாகிய எய்தாதான் ஆண்டவருக்கு முன்பாக வர முடியும். சாலமோன் அவனுடைய ஜென்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கர்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரத்தில் மன்னிப்பு கட்டும் போது ஆண்டவர் அவனுக்கு எய்தியான்னு பேரிட்டு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய ஜென்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? உன்னுடைய கர்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? ஒரே வழி இயேசுதான். அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
பாவ மன்னிப்பாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வேனா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவம் வருகிறது. அது என்ன பாவம்? பொருத்தனையின் பாவம். வாசிப்போம் உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவமாகும். எது பாவமாகும்? எது பாவமாகும்? பொருத்தனை. நீ ஆண்டருக்கு பொருத்தனை செய்திருக்காயா? இந்த வருஷத்துல என் ஆண்டருக்கு உண்மையில பிள்ளையா இருப்பேன். இந்த வருஷத்துல எல்லா நாளும் ஆலயத்துக்கு போவேன். இந்த வருஷம் நான் ஆண்டவர் கண்டு இந்த காணிக்கையை கொடுப்பேன். இந்த வருஷத்தை என் பிள்ளைய ஆண்டவர் கண்டு கொடுப்பேன். எத்தனை பேர் பொருத்தனை பண்றாங்க? அவங்க நல்லா படிச்சு வந்த உடனே வேலைகளுக்கு அனுப்ப வேண்டியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பொருத்தனை செய்திருந்தால் அதை செலுத்த தாமதியாதே, உடனே நீ செலுத்து. உன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ அப்படி செலுத்தாது இருப்பாயனா அது உனக்கு பாவம். பாருங்க, அப்ப நம்ம என்ன பாவத்தில் இருக்கோம்? ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கன்னு கேளுங்க. நீ பொருத்தனை செலுத்தலைன்னா இப்பொழுதே உன் பொருத்தனை செலுத்து. கர்த்தர் உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். அவர் சொல்கிறார் உன் பாவம் என்ன. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கி 5:4-5-6 வாசிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அவர் மூடரில் பிரியப்படுகிறவரில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது உனக்கு ஒரு பாவம். நீ என்ன நேர்ந்து கொண்டாய்? நீ நேர்ந்து கொண்டதை செய்யலனா உன்னை பார்த்து சொல்றார் மூடன் என்று சொல்கிறார். அவர் மூடனா இருக்கிறதுனால தான் அவன் நேர்ந்து கொண்டதை இன்னும் செய்யாத இருக்கிறான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுவார்கள், ஆனா அந்த பொருத்தனையை செய்ய அவங்களுக்கு மனம் இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருத்தனை செய்தப்புறம் நீ அதை யோசிப்பாயானா அது உனக்கு பாவமாக முடிந்துவிடும். அருமையான கர்த்தர், இந்த நாளில நீ எந்த பாவத்தில் இருக்கிறாய்? கர்ம பாவத்தில் இருக்கிறாயா? ஜென்ம பாவத்தில் இருக்கிறாயா? பொருத்தனையின் பாவத்தில் இருக்கிறாயா? ஆண்டவரத்தில் அறிக்கையிடு. உன் பாவத்தை மன்னிக்கும்படி ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என்னாகும் 30:2 ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும், அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் வார்த்தையை கவனிச்சு கொண்டிருக்கிறார். நீ என்ன சொன்னாய்? நீ என்ன என்கிட்ட சொன்னாய்? நீ சொன்னதை செய்தாயா? நீ செய்யாவிட்டால் அது உனக்கு பாவமா இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ என்ன பாவத்தில் இருக்கிறாய்? பொருத்தனை செய்துவிட்டு பாவியா இருக்கிறாயா? பொருத்தனை செய்துட்டு செய்யாமல் இருந்தால் அது உனக்கு பாவமாக ஆகிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல் தவறாமல் நீ ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உன் வாயின் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 28:20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு சொல்லுகிறான், இந்த ஆறை நான் கடந்து போகும்போது ஒரு கோலும் தடியாக போனேன், இப்பொழுதோ 2 பரிவாளங்களோடு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்கள் பொருத்தனையில
தவறாது இருப்பார்கள்னா ஆண்டவர் நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே வேதத்தில் பார்க்கும்போது 3 விதமான பாவங்கள் உண்டு. ஜென்ம பாவம், கர்ம பாவம், பொருத்தனை பாவம். நீங்க எந்த பாவத்தில் இருக்கிறீர்கள்? அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை இப்பொழுது மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட தாவீதை போல, சாலமோனை போல அறிக்கை இடுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிச்சு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனை நம்ம ஆண்டவரே அப்பாட்ட கர்த்தர் நம்மளை கொடுப்போம். மை காட் ரபா கபரபா இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. மனிதராக பிறந்த எல்லாரும் பாவிகளப்பா. ஆண்டவர் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே ஆண்டவர் இறங்கி வந்தீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில எந்த பாவத்தில் நாங்கள் இருக்கோம்னு எங்களுக்கு தெரியலப்பா. அப்பா, ஜென்ம பாவமா, கர்ம பாவமா, பொருத்தனை பாவமா, எந்த பாவமா இருந்தாலும் மன்னித்திருங்க. ஒரு வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிச்சு ஆண்டவரை அவங்களை ஆண்டவரை உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து பரலோகத்தை சுதந்திரிக்க கிருபதாங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றியாப்பா. பாவத்திலிருந்து பிள்ளைகளை விட்டு வச்சதுக்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9781899982 மற்றும் 9842050930.